ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்புவை வச்சு தோசை இட்லி பேட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறேனோ அந்த கப்பில் 2 கப்பு ஃபுல்லாகவே கம்பு எடுத்துக்கிறேன். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு கடையில் வாங்குகிற இட்லி அரிசியும் 1/4 கப் அளவுக்கு ரேஷன் அரிசியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பில் நான் மெஷர் பண்ணுறேனோ அதே கப்பில் 1 கப்பு ஃபுல்லாகவே உளுந்து நான் எடுத்துக்கிறேன். 4 கப் அளவுக்கு கம்பு இட்லி அரிசி ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு ஃபுல்லாகவே உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்தோடு சேர்த்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் உளுந்தோடு ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கிறேன். நைட்டு ஊற வச்சா காலையில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நாளைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அரைச்சிட்டு அப்படியே வெளியே வச்சுடுங்க ஈவினிங் வரைக்கும். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். நார்மல் இட்லி தோசை மாவு புளிக்கிறதுக்கு 4 ஹவர்ஸ் இருந்தாலே போதும். பட் இந்த இட்லி தோசை மாவு புளிக்கிறதுக்கு கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் இருக்கணும். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். இந்த தோசை நார்மல் தோசை மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.